ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 5. அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். பதம் 5. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டினாலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்பனாவான். பொருளுரை: தத்துவ ஆராய்ச்சியின் உண்மை நோக்கம் வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறிவதே. வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வே என்பதால் இவ்விரண்டு வழிகளால் அடையப்படும் முடிவுகளுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. சாங்கிய தத்துவ ஆய்வினால் ஆத்மா இந்த ஜட உலகின் அம்சம் அல்ல, மாறாக பரம ஆன்மீக பூரணத்தின் அம்சம் என்ற முடிவுக்கு ஒருவன் வருகிறான். எனவே ஆன்மீக ஆத்மா ஜட உலகில் ஆற்ற வேண்டிய செயல் ஏதும் இல்லை. அவனது செயல்கள் பரமனுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எப்போது அவன் கிருஷ்ண உணவில் செயல்படுகின்றானோ அப்போது அவன் தனது உண்மையான ஸ்வரூப நிலையில் அமைந்துள்ளான். சாங்கிய யோகம் என்னும் முதல் பயிற்சியில் அவன் ஜடத்தின் மீது உள்ள பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும். பக்தி யோக முறையிலோ அவன் கிருஷ்ண பக்தி செயல்களில் பற்றுதல் கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் ஒரு வழிமுறை துறவையும் மற்றொரு வழிமுறை பற்றுதலையும் உட்படுத்துவதாக தோன்றினாலும் உண்மையில் இரு வழிகளும் ஒன்றே. ஜடத்தின் மீதான துறவும் கிருஷ்ணரின் மீதான உறவும் ஒன்றே. இதை காணக்கூடியவன் பொருள்களை உள்ளது உள்ளபடி காண்கிறான். பதம் 6. மொழிபெயர்ப்பு: இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். பொருளுரை: இரு வகையான சந்நியாசிகள் துறவு வாழ்வில் ஈடுபட்டுள்ளனர். மாயாவத சந்நியாசிகள் சாங்கிய தத்துவத்தை படிப்பதிலும், வைஷ்ணவ சந்நியாசிகள் வேதாந்திர சூத்திரத்திற்கு முறையான விளக்கம் கொடுக்கக்கூடிய பாகவத தத்துவத்தை படிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். மாயாவத சந்நியாசிகளும் வேதாந்த சூத்திரத்தை படிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சங்கராச்சாரியால் எழுதப்பட்ட ஷாரீரிக பாஷ்ய எனப்படும் உரையை படிக்கின்றனர். பாகவத பள்ளியில் மாணவர்கள் பஞ்சராத்திர நெறிகளின்படி இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு பகவானின் திவ்யமான தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடுகள் உள்ளன. வைஷ்ணவ சந்நியாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் பௌதிக செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற போதிலும் அவர்கள் இறைவனின் பக்தி தொண்டில் பற்பல செயல்களை செய்கின்றனர். ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மன கற்பனைகளிலும் ஈடுபடும் மாயாவத சந்நியாசிகளால் இறைவனின் திவ்யமான தொண்டினை சுவைக்க முடியாது. அவர்களின் ஆய்வுகள் மிகவும் கடினமானதால் சில நேரங்களில் அவர்கள் பிரம்மனை பற்றிய கற்பனைகளில் களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். விளைவு இவர்களது பாகவத கல்வி தொல்லை அளிப்பதாகி விடுகிறது. மாயாவத சந்நியாசிகளின் செயற்கையான வரட்டு கற்பனைகளும் அருவவாத விளக்கங்களும் சற்றும் பயனற்றவையாகி விடுகின்றன. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவ சந்நியாசிகளோ தங்களது திவ்யமான கடமைகளை ஆற்றுவதில் ஆனந்தத்துடன் உள்ளனர்.
மேலும் இறுதியில் இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான உத்தரவாதமும் அவர்களிடம் உள்ளது. மாயவத சந்நியாசிகள் சில சமயங்களில் தன்னுணர்வு பாதையிலிருந்து வீழ்ச்சியடைந்து மக்கள் தொண்டு, சமூக சேவை போன்ற பௌதிக செயல்களில் மீண்டும் நுழைகின்றனர். அச்செயல்கள் பௌதிக ஈடுபாடுகளே. எனவே எது பிரம்மன், எது பிரம்மன் அல்ல என்பதை பற்றிய வரட்டு கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கும் சந்நியாசிகள் பற்பல பிறவிகளுக்கு பின் கிருஷ்ண பக்திக்கு வரலாம் என்ற போதிலும் அவர்களை காட்டிலும் கிருஷ்ண பக்தியின் செயல்களில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்கள் தன் நிலையில் உள்ளனர் என்பதே முடிவு. பதம் 7. மொழிபெயர்ப்பு. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுத்தப்படுவதில்லை. பொருளுரை. முக்தியின் பாதையில் இருக்கும் கிருஷ்ண உணர்வினன் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மிகவும் பிரியமானவன். மேலும் அனைத்து உயிர்களும் அவனுக்கு பிரியமானவை. இஃது அவனது கிருஷ்ண உணர்வினாலேயே சாத்தியமாகிறது. ஒரு மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் அதிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இயலாததைப் போல் கிருஷ்ண உணர்வினால் எந்த உயிரையும் கிருஷ்ணரிடம் இருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினால் அஃது எல்லா இலைகளுக்கும் கிளைகளுக்கும் விநியோகிக்கப்படும் என்றும், வயிற்றுக்கு உணவு வழங்குவதால் சக்தியானது தானாகவே உடல் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்றும் அவன் நன்றாக அறிவான். அனைவருக்கும் சேவகனாக விளங்குவதால் கிருஷ்ண உணர்வினன் அனைவருக்கும் பிரியமானவன். மேலும் அனைவரும் அவனது செயலால் திருப்தி அடைவதால் அவனது உணர்வு தூய்மையாக உள்ளது. அவனது உணர்வு தூய்மையாக இருப்பதால் அவனது மனம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அவனது புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவனது மனம் எப்போதும் கிருஷ்ணரின் மீது நிலைத்திருப்பதால் கிருஷ்ணரிடம் இருந்து அவன் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் இறை தொண்டை தவிர பிற ஜட விஷயங்களில் அவன் தனது புலன்களை ஈடுபடுத்துவான் என்பதற்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர பிற விஷயங்களை அவன் கேட்க விரும்புவதில்லை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத எதையும் அவன் உண்ண விரும்புவதில்லை. மேலும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத எந்த இடத்திற்கும் அவன் போக ஆசைப்படுவது இல்லை. எனவே அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. புலன்களை கட்டுப்படுத்தியவன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. அப்படி ஏனில் அர்ஜுனனின் போரில் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லையா? அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கவில்லையா என்று ஒருவர் கேட்கலாம். மேலோட்டமாக மட்டுமே அர்ஜுனன் தீங்கிழைத்தான். ஏனெனில் ஆத்மா கொல்ல முடியாது என்பதால் போர்க்களத்தில் குழுமியிருந்த அனைவரும் தங்களது தனித்தன்மையுடன் தொடர்ந்து வாழப்போகிறார்கள். எனவே ஆத்ம ரீதியில் குருச்சேத்திர போர்க்களத்தில் எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யோகமாக வீற்றிருந்த கிருஷ்ணரின் ஆணைப்படி அவர்களது ஆடைகள் மட்டுமே மாற்றப்பட்டன. எனவே குருச்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிட்ட போது உண்மையில் அவன் போர் புரியவில்லை. அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அத்தகு மனிதன் தனது கர்ம விளைவுகளால் ஒருபோதும் பந்தப்படுத்தப்படுவதில்லை. பதங்கள் 8, 9. மொழிபெயர்ப்பு. தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போதும் தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும் போதும், கழிக்கும் போதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், கண்களை மூடி திறக்கும் போதும் ஜடப்புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான். பொருளுரை. செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் செய்பவன், செயல், சூழ்நிலை, முயற்சி, அதிர்ஷ்டம் என்னும் 5
உடனடி மற்றும் மறைமுக காரணங்களை அடிப்படையாக கொண்டவை. தனது நிலையில் தூய்மையாக இருக்கும் கிருஷ்ண உணர்வினனுக்கு எந்த செயலுடனும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஏனெனில் அவன் கிருஷ்ணரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளான். அவன் தனது உடலாலும் புலன்களாலும் செயல்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே தனது உண்மையான நிலை என்பதை அவன் எப்போதும் நினைவில் வைத்துள்ளான். ஒருவன் ஜட உணர்வில் இருக்கும்போது புலன்கள் புலனுகழ்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கிருஷ்ண உணர்விலோ அவை கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுத்தப்படுகின்றன. எனவே கிருஷ்ண உணர்வினன் புலன்களின் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது போல தோன்றினாலும் அவன் எப்போதும் சுதந்திரமானவனே. பார்த்தல், கேட்டல் போன்றவை ஞான இந்திரியங்களின் செயல்களாகும். நகர்தல், பேசுதல், கழித்தல் போன்றவை கர்ம இந்திரியங்களின் செயல்களாகும். புலன்களின் செயல்களால் கிருஷ்ண உணர்வினன் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. தன்னை கடவுளின் நிரந்தர தொண்டனாக அவன் அறிந்துள்ளதால் இறைவனின் தொண்டினை தவிர வேற எதையும் அவனால் செய்ய முடியாது. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर परमानंदे हरि हरि बोल।